ஜீவானந்தத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆமாண்டி, தப்பு பண்ணவனை பிடிச்சிட்டு போகாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? நல்லா இருப்பானாடி அந்த களவாணி பைய. அந்த கேள்வி அவனுக்கு என்னடி பண்ணிச்சு? சொந்த ரத்தத்தை நம்பாம அவன் வாயில கொண்டு போய் போட்டுச்சு. கிழவி அப்படியே படுத்துடும்னு பார்த்தான். கண்ணை முழிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு அவகளை கொல்ல பார்த்தான். அந்த கிழவி அதையும் தப்பிச்சிடுச்சு. திரும்ப வந்து வீட்டு பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வச்சதும் பொறுக்க முடியாம வெடி வச்சு கொண்டு போட்டான்ல. சண்டாலப்பாவி, சண்டாலப்பாவி. இன்னும் அவனுக்காக வக்காலத்து வாங்கி அலையறீங்க? அப்படி என்னடி வசியம் பண்ணிட்டாவ? போதும் அத்தை, நிறுத்துங்க. பெத்த பிள்ளைங்கிறதுனால செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருவீங்களா? இல்லனா மறந்துடணும் இல்ல? அடுத்தவன் நல்லவனாவே இருந்தாலும் அவன் நமக்கு நல்லதே நினைச்சாலும் அவனை கண்ணு மண்ணு தெரியாம அவன் மேல பழிய தூக்கி போடணும். என்ன அத்தை இது? கீழ்த்தரமான ஒரு கேவலமான புத்தி உங்களுக்கு. ஏ ஈஸ்வரி, என்னடி வாய் நீளுது? எவன்டி தப்பு பண்ணா? எவன் நல்லவன்? என் மவன் தப்பு பண்ணிட்டுதான் அந்த கிழவியோட சாம்பல் எடுத்துட்டு போயிருக்கானா? நீ வக்காலத்து வாங்குறியே, அவன் நல்லவன். அப்படி இருந்தா அவன் எதுக்கு நீ ஓடி ஒளியணும்? அத்தை, அவர் ஓடி எல்லாம் ஒளியல அத்தை. உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவர் தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பண்ணி கிழிச்சான். இனி அவனுக்கு ஆயுசும் ஜெயிலு தான். அந்த கிழவி சாவு அவனை சும்மா விடாது. இந்தா அத்தை, திரும்ப திரும்ப நீங்க அதையே பேசாதீங்க அத்தை. அந்த மனுஷன் நல்லது செஞ்சதுக்கு இப்படி சாபம் விடுறீங்கல்ல? உங்க பிள்ளைங்க ரெண்டு கொலை பண்ணிருக்காங்க அத்தை. அவங்களோட கதை என்ன ஆக போகுது அத்தை? சொல்லுங்க. என்ன நீ பேசுறீங்க? முதல்ல அப்பதான்றீங்க, இப்ப 2 கொலை பண்ணிட்டாருன்றீங்க. அடுத்து வேற என்ன சொல்ல போறீங்க? பொய் எப்படி அடிக்கிட்டா போயிட்டா அது உண்மையாயிருமா? யோ, உண்மைதாயா, உண்மைதான். அந்த மனுஷ ஜீவானந்த பொண்டாட்டிய கொன்னது உன் கொன்னன் தான். இம்புட்டு வயசானதுக்கு அப்புறம் உன் பிள்ளைங்களுக்காண்டி உருகிறீல்ல? அந்த குழந்தைக்கு என்னம்மா வயசு இருக்கும்? நம்ம தார குட்டி வயசு இருக்குமா? அந்த புள்ள கண்ணு முன்னாலேயே அவங்க அம்மாவை சுட்டு கொண்டு இருக்காங்கம்மா. என்னது? என்னம்மா அவன்? அப்பத்தான் மிச்சத்தை ராமேஸ்வரத்துக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காருல திருட்டுத்தனமா. இப்ப சொல்றேன், அந்த புள்ளையோட பாவத்தை எந்த கடலுக்கு போனாலும் அவரால் கரைக்க முடியாது. ரொம்ப தப்பு பண்றாங்கம்மா. சின்ன பிள்ளையில இருந்து அப்பத்தா வயசு வரைக்கும் இவங்க கிட்ட மனுஷத்தன்மையே கிடையாதுமா. கொடூரமா நடந்துக்கிறாங்க. இவ அன்னைக்கே சொன்ன போலீஸுக்கு போகலாம்னு. நான் தான் பெரிய இவ மாதிரி நான் தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டி வந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் போலீஸுக்கு போயிருந்தோம்னு வெய்யே, இன்னைக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள. என்னடா எல்லாம் போச்சு. இன்னதே அப்பத்தான் உசுரோட வந்து இருந்திருக்குமா. நான் பண்ண தப்பு. இல்ல சக்தி, இல்ல, நாம எந்த தப்பும் பண்ணல சக்தி. விட்டு கொடுத்து போனோம்ல, அத இவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சக்தி.
நாம விட்டு கொடுத்தத இவங்க எல்லாரும் நம்ம பயந்து ஒதுங்கிட்டோம்னு நினைச்சிட்டாங்க சக்தி. இனி நாமளும் இறங்கி அடிப்போம் சக்தி. என்னது அடிப்பேதான்? என்னங்க அவன் என்னமா லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா, கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க அடிப்பாங்கறீங்க என்ன? எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? ஏய் 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 சீ சீ வாய மூடுயா மூடு. ஏய் அடி. ஏய் எம்பட்டு விளக்கமா சொல்லிக்க இருக்காங்க, உனக்கு புரியலையா? இல்ல உரைக்கலையா? உன் தம்பி அவ்வளவு தெளிவா சொல்றானே, என்னமா புரியல? ஐயோ கொன்னுட்டாங்க, ஒரு பிள்ளையோட அம்மாவை கொன்னு போட்டுட்டாங்க. அண்ணனையா துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க. கொலைகார பாவிகளா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுயா? நான் உட்கார்ந்துக்கு இருக்காளே, இவங்களுக்கு தெரியாது கூட உனக்கு தெரியாது. இன்னும் அவனை கேட்டு பாரு, ஜீவானந்த பொண்டாட்டிய கொண்டது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்டு பாரு, இந்த அவளை கேட்டு பாரு, அப்பதான் கொண்டது யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு தெரியுமா? தெரியாது. அதான் நான் சொல்லிக்கிருக்கேன், உன்னையில எதிரையும் சேர்த்துக்க மாட்டாங்கய்யா. அவங்களுக்கு நீ அல்ல கை எடுபிடி அப்படித்தான். இன்னுமா புரியல? திட்டத்தை எல்லாம் உடச்சு சொல்ல மாட்டாங்க, சும்மா எடுப்பு மாதிரி துடுப்பு மாதிரி பக்கனே வச்சுக்கிருவாங்க. எப்பதான் புரியுமோ? உங்க அண்ணன் வேட்டியை பிடிச்சிக்க சுத்திரியல, என் அண்ணன் தான் உசுருன்னு போய் உங்க அண்ணன்ட்ட கேளு. போய் கேளு, ஜீவானந்த பொண்டாட்டியை யார் கொண்டதுன்னு போய் கேளு. ரெண்டு உசுரை கொண்டுபிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆத்தா என் உயிர் தப்பிச்சிருச்சு. என்ன நாடகம் வேற. அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி ராமேஸ்வரத்துக்கு ஓடி இருக்கேன். திருட்டு பாய அஸ்திய கரைக்க அர்ஜென்டா உடைச்சிருச்சா? உன் தம்பி கதிர் எங்கயா? எங்க போனா தெரியுமா உனக்கு? போன் போட்டா எடுப்பானா? அவனை பிடிச்சு கேளு. ஆம்பளையா இருந்தா அவன்கிட்ட கேளு. அவன் மட்டும் போன் எடுத்து உண்மையை சொல்லி போடட்டுமே, என் காதை அறுத்துக்கிறேன். கிள்ளி வளவன்னு ஒரு ஆள் இருக்கல, உனக்கு தெரியுமா? தெரியுமா? கிள்ளி வளவன் யாருன்னு முதல்ல கேளுயா. பதில் சொல்றாங்களா நம்ம கிள்ளி வளவனை எதுக்கு கொடைக்கானல் அழைச்சிக்கு போனான்னு கேளு. கேட்டுட்டு வந்து என்ன பேசு. எதுவுமே தெரியாம எதுவுமே தெரிஞ்சுக்கிறாம இப்படியா இருந்து உசுறு பயிரு போல இருக்கேன். நாளைக்கு எங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டியும் புள்ளையும் கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு. நீ விழுந்துட்டாங்களா தள்ளி விட்டாங்களான்னு கூட பார்க்காம வர வச்சு இருப்பியா? எப்படிப்பட்ட சிக்கிருக்கு பாரு. ஐயோ ஐயோ என்னால முடியல, புரிய வைக்க முடியல. ஐயோ ஞானம், இந்த சொத்துக்காக தானே இவ்வளவு தூரம் போயிட்டீங்க நீங்க எல்லாரும். அதே சொத்தை நாங்க எல்லாரும் உங்களுக்கு பிச்சையா போடுறோம். எடுத்துக்கங்க, பிரிச்சு எடுத்துக்கங்க. வேண்டாம், இங்க யாருக்கும் உங்க சொத்து வேண்டாம். தர்ஷா, உனக்கு வேணுமாடா இந்த சொத்து? வேணுமாடா? மா எனக்கு வேணாமா, சத்தியமா எனக்கு அந்த சொத்தே வேணாம். மா தர்ஷினி, உனக்கு வேணுமா இந்த சொத்து? வேணாமா, வேணாம். கண்ணு, ஐஸ்வர்யா, உனக்கு வேணுமா இவங்க சொத்து? வேண்டாம் பெரியம்மா, வேண்டாம். வேணாம்ல? இங்க யாருக்கும் சாமி உங்க சொத்து வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இனிமே இங்க சொத்து பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இத ஒரு பெரிய விஷயமாக்கி எவனாச்சும் இங்க வந்து பேசுனீங்க, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தாயா இந்த வீட்ல எங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கியா? எங்களுக்குன்னு சில சுதந்திரம் இருக்கியா? உனக்கு தெரியுமா ஞானோ? ஏத்த உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு கோர்ட்ல சட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? வேலைக்கு போகாம இருக்கிற பொண்ணா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கலந்துக்காம அந்த வீட்ல இருக்கிற சொத்தை விற்கவோ வாங்கவோ எவனுக்கும் முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமாயா? அந்த பொண்ணு இருக்கல்ல, இளக்காரமா பாக்குறீங்களே அந்த பொண்ணு இந்த வீட்டை பராமரிச்சாதாயா நீங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில போய் காசு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் குவிக்க முடியும். போதும்டா சாமி இந்த சொத்துக்காக.
போன உயிரெல்லாம் போதும். எங்களை விட்டுருங்க. உங்க சொத்தே வேண்டாம். இனி எங்களுக்கான வாழ்க்கைய நாங்களே வாழ்ந்துக்கிறோயா. அதுக்கு யார் குறுக்க வந்தாலும், அது யாரா இருந்தாலும், எவளா இருந்தாலும், அதை நாங்க எதிர்க்கிற விதமும், அதை கையாளுற விதமும் வேற வேற மாதிரி இருக்கும். பாத்துக்குங்க. என்னக்கா இது அநியாயமா இருக்கு. கனவு மாதிரி இருக்குல்ல. நம்ம கூடவே இருந்தாங்கல்ல. நம்மளை யாரோ கையை பிடிச்சிக்கிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவங்க இப்ப இல்லை. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நம்மளை மட்டமா திட்டி மோசமா பேசி காயப்படுத்தி அழ வைக்கும் போது நம்ம கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசின ஒரே மனுஷி, மனசார நம்மளை பார்த்து சிரிச்ச ஒரே முகம் இனிமே இல்லை. இதெல்லாம் தாண்டி நம்ம மனசார சிரிக்கணும்னு நினைச்ச மனுஷி அன்னைக்கு கூட சொல்லுச்சு, நந்தினி பழைய நந்தினியா இருக்கணும், நக்கல் அடிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கணும். இப்படி அதுவே நாள வச்சுட்டு போயிருச்சே. இப்ப கூட என்னால நம்ப முடியலக்கா. என்னம்மா லைஃப் இது? ஃபங்க்ஷன்ல எவ்வளோ சூப்பரா பேசினாங்க, நல்லா தானம்மா இருந்தாங்க. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு போனாங்க. வீட்டுக்கு வந்தா அப்பத்தாவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியலம்மா. எனக்கு நல்ல உறுதியா தெரியுது, அது கோமாலப்படுத்தி எந்திரிச்சதுல இருந்து ஒரு சின்ன தலைவலின்னு கூட சொல்லாத அம்மா அந்த அம்மா படக்குன்னு இப்படி மயங்கி விழுமா? கார் எரிஞ்சு செத்துருமா? அம்மா, அவங்க ஃபங்க்ஷன்ல எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. அங்கிருந்து வந்து எதுவும் சாப்பிட வேற இல்லைம்மா. அதனால டயர்டாகி விழுந்திருக்கலாம்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. என்னவோ போ, தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. அக்கா, அப்பதான் மயங்கி கிடந்தப்ப நான் போய் பார்க்கும்போது அங்க ஒரு பால் டம்ளர் இருந்தது. நீங்க யாராச்சும் கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சு பேசாம இருந்தேன். இல்ல ஜனனி, வந்த உடனே
அத்தை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்க போய் சண்டை வந்துச்சு. வெளியில தானே போய் உட்கார்ந்தோம் 4 பேரும். நீ தான் அப்பத்தாவை பார்க்க எந்திரிச்சு போன. நாங்க உள்ளாரையே போலியே, அப்பத்தாவை பார்க்கவே இல்லையே. என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பவே முடியல. அப்பதான் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாளே தவிர அந்த மிச்சம் மீதி கூட கண்ணுல கூட காட்டாம நேரா கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைக்க போறேங்கிறாங்க. அது நெசமா தான் போயிருச்சா இல்ல கொண்டு போய் எங்கிட்டாவது வச்சுக்க நம்மள அசைச்சு பாக்குறதுக்கு இப்படி பேசிக்கிருக்காளா? இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு தோணுது, கேள்வி இருக்கு, ஆனா பதில் என்னெல்லாம் யோசிக்க முடியல, தெரியல. ஆனா என்னவோ ஒண்ணு பண்றாங்க, அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது. அவங்க மட்டும் இல்ல ரேணுகா, ஜீவானந்தன் கூட அப்பத்தா இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற விதம் தான் எனக்கு புரியல. நீங்க அவங்கள பத்தி யோசிக்காம அவங்களோட கனவை நிறைவேற்ற போராடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் நாளைக்கு ஏதோ என்னை தேடி வாய்ப்பு வரும், அதை ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம அவரையும் இதுல இழுத்து விட்டு அவரையும் போய் அடைச்சு வச்சு, சே என்னதான் இதுல கிடைக்குதோ இவங்களுக்கு. நம்ம வெளியில கொண்டு வரலாம்க்கா. இதை இப்படியே விட முடியாது. நம்ம நிச்சயமா லீகலா மூவ் பண்ணி அவரை வெளியில கொண்டு வந்துடலாம். நிச்சயமா வெளியே கொண்டு வருவோம்க்கா. நாம் என்னமோ ஜீவானந்தனுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்றதா இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை, இதுதான் உண்மை அப்படிங்கிறத உரைக்கிற மாதிரி எடுத்து வச்சு நாமையும் அவரை முழுசா நம்புறோங்கிற காரணத்தை புரிய வைக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்க சக்தி? எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. அந்த அம்மா பசங்களுக்குன்னு உடனே எப்படி பாஞ்சுக்கு வந்து பேசுது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அசிங்கமா பேசுது. வசிய வச்சுட்டானா ஏச்சி என்னென்ன வாயா, அது இல்லை வேற எதுவுமா? கொஞ்சம் கூட மனசு பதறாதா? 2 பேரை கொண்டு இருக்காங்கிறோம், எதுக்குமே அசரலையா? என் புள்ள நல்லவங்க, நீங்க செய்யறது பொம்பளையா? இங்க இது ஒரு பெரிய பிரச்சனைக்கா. பெண்களே பெண்களுக்கு எதிரா இருக்காங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிறத இன்னொருத்தரால முழுசா புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இதெல்லாம் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அது எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்கறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழ்ந்து பழகின பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு தப்புன்னு தோணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாதான் என்னங்கிற கேள்வி கூட வரலாம். ஆனா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த பெண்களோட ஆசைகளை உணர்வுகளை கொண்டு புதைச்சிட்டு அது மேல இவங்க தன்னோட கௌரவங்கிற ஒரு கொடியை நட்டு வச்சிருக்காங்க. பொறுத்துக்கிட்டு போறதும் சகிச்சுக்கிட்டு போறதும் தான் பெண்கள்னு நம்ப வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நாம என்ன வாழ்க்கை வாழறோம், இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிச்சிருக்குன்னு நம்ப வைக்கப்பட்டிருக்கோமான்னு யோசிச்சாலே போதும், எல்லாம் மாறிடும். அக்கா, ஜீவானந்தம் சார் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு உங்களை தேடி ஒரு வாய்ப்பு வரப்ப நீங்க அதை ஏத்துக்கோங்க. வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். அப்பத்தா விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய நான் கண்டுபிடிக்கிறேன். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறேன்.